சஹீஹான ரிவாயத்தில் இருக்குது. 3 விஷயங்களை அவங்களோட இறுதி கட்டத்தை மையப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறாங்க. இது அவரோட ஆகிரம், துனியாவுடைய கடைசி நாட்களை மையப்படுத்தி அவங்க கேட்டதுவா. முதலாவது என்ன கேட்டாங்க? யா அல்லாஹ், இந்த வாழ்க்கையில கடைசி நாட்களை சிறப்பாக்கு. இஜ்அல் கைர உம்ரி ஆகிரா. வாழ்க்கைய சின்ன வயசுலயும் வாழ்ந்திருக்கிறேன், வாலிபனாக ரொம்ப தைரியமான காலத்திலையும் வாழ்ந்திருக்கிறேன், நல்ல வியாபாரத்துக்கெல்லாம் பேசிருக்கிறேன், நுபுவத்து கிடைச்ச காலத்திலேயும் வாழ்ந்திருக்கிறேன், நிக்காக முடிச்ச புதுசுல புது மாப்பிள்ளையாக வாழ்ந்திருக்கிறேன். ஆனா இந்த வாழ்க்கையில கடைசி நாள்கள் இருக்குதே, இதை சிறப்பாக்குன்னு கேட்டாங்க. 2வது கேட்டாங்க, அமல்களை செஞ்சு கொண்டே இருக்கிறேன், வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறேன், ஒவ்வொரு உறுப்பாலையும் அமல் செஞ்சு கொண்டிருக்கிறேன், இந்த அமல்கள்ல கடைசியாக நடக்கிற அமல் சிறப்பான அமலாக ஆகும். 3வது கேட்டாங்க, உலகத்துல கடைசி, இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமான ரொம்ப சிறப்பான நாள், அந்த நாள் உன்னை சந்திக்க வார நாளாக அமையும். இந்த 3ஐயும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு வந்திருக்கிறாங்க. அதுதான் இந்த துஆ. அல்லாஹும்ம ஜஅல் கைர உம்ரி ஆகிரா வ கைர அமலி ஹவாத்திமா வஜஅல் கைர அய்யாமி யௌம அல்காக். இந்த நாட்கள்ல சிறந்த நாள் உன்னை சந்திக்க வர்ற நாளாக இருக்கணும். ஒவ்வொரு முஸ்லீமும் ஆசைப்படணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் இது போன மாதிரியே என் வாழ்க்கையும் எல்லாம் அமைச்சு தருவன். கேட்ட போல கபூலாச்சு. சஃபர் மாதத்துடைய கடைசி காலம், அந்த கடைசி 10 நாட்கள்ல வியாழக்கிழமை வருது. அந்த வியாழக்கிழமையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி நாட்கள் ஆரம்பமாகுது. அன்னைக்கு தான் கடுமையான காய்ச்சல் வந்துச்சு ரசூலுல்லாஹ்க்கு. அந்த காய்ச்சல் ஏதால ஏற்பட்டுச்சுண்டா, அந்த காய்ச்சல் வந்தது அதுக்கு 3-4 வருஷத்துக்கு முன்னால ஹைபர் யுத்தம் முடிஞ்சு வரும்போது ஒரு யஹூதி பெண் ஆட்டிறைச்சி கொடுத்தா. அந்த ஆட்டிறைச்சியில நஞ்சு கலந்து கொடுக்கப்பட்டுச்சு. அந்த நஞ்சு 4 வருஷத்துக்கு பின்னாலேயும் உடலில தாக்கம் செலுத்தி அவர்களுடைய உடம்பில பெரிய வருத்தத்தை உண்டாக்குச்சு.